ஹட்டன் டிகோயா போடேஸ் 30 ஏக்கர் தோட்டத்தின் லயன் குடியிருப்புகளில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இன்று காலை 6 மணியளவில் ஏற்பட்ட இந்த தீப்பரவல் காரணமாக குறித்த குடியிருப்பில் உள்ள 24 வீடுகளும் சேதமாகியுள்ளன. எனினும் இதன்போது உயிர் சேதங்கள் எவையும் ஏற்படவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனை அடுத்து நிர்கதியான 24 குடும்பங்களையும் சேர்ந்த மக்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர தோட்ட முகாமைத்துவமும் தோட்ட மக்களும் ஈடுபட்டுள்ளனர். செவுரு காணும் டாக்குமெண்ட்ஸ் கொஞ்சம் இருக்கு தானே, அதை எடுக்கலாம். போயிடும் டோசர்காரை வந்து எல்லாம் அள்ளி கொண்டு ஒரு கேனப்பா இன்னும் உட்காம நமக்கு ஓகே நான் நவத்தல செய்யணும் 10 ரூபா ஆகுமா பித்தியே கடையணும் டைம் அஞ்சியான் தள்ளி விட்டுருங்க. சில சில டாக்குமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு போதும் தானே. அப்பா எத்தனை வீடு? 24 வீடு. வாய்ப்புல ஒரு சாமான மாத்திரை கொடுக்க கூட இருக்க முடியாம என்ன காரணம் சொல்லி தெரியாம இருக்கு. குசினியில் நின்றோம். குசினியில் நின்று நாங்கள் பெண்ணுக்கு வந்து முட்டுக்கு நின்று நாங்கள் பட்டி மாடு வச்சுருக்கோம். நாங்கள் பட்டிகள் வரும்பொழுது இந்த அங்கேருந்து புகை வந்துச்சு. புகை வரும்போது இப்படி எல்லாம் லாவி வரும்போது நாங்கள் சத்தம் போட்டு எல்லாம் எந்திரிச்சு அப்போ தான் எந்திரிச்சு வராங்க. வந்த பிறகு பிள்ளைகளை தான் நாங்கள் எடுத்தோம். மற்ற ஒரு சாமானும் எடுக்கிறதுக்கு இல்லைங்க சார். ஒரு சாமானும் எடுக்க இல்லாது பிள்ளைகளை மட்டும் தான் காப்பாற்றணும். வேறு ஒன்றும் எங்களால் முடியலை.